இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 3ஆம் நாள் 19/7/2026 ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:01, லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி காலை 8:49 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் இரவு 11:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9:15 மணி வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6 மணி வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:25 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. உறுதியாகவும் செயல்படுவீங்க. பணியிட சூழ்நிலைகள் சிறப்பாகவும் இருக்கும். பணியில சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக செலவுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கால்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில உங்களுக்கான தனித்தன்மையுடனும் இருப்பீங்க. சில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. இன்று வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன அழுத்தங்களும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். வரவுக்கு ஏற்ற செலவுகள் செய்வதில் கவனமாகவும் இருங்க. சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதில் கவனமாகவும் இருப்பீங்க. வீட்டு தேவைகளையும் கவனிக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பிள்ளைகளினால ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அதிரடியான செயல்களினால போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதுல தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் காண்பீங்க. உற்சாகமும் உண்டாகும். எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடிய வகையில முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். ஆரோக்கியமான விவாதங்களும் வீட்டுல நடைபெறலாம். இன்று உங்கள் பிரியமானவர்களிடத்துல நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் பேசவும் செய்வீங்க. சிக்கலான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. சமூகம் சார்ந்த பணிகள்ல அக்கறையாகவும் இருப்பீங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். விவசாய பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும்.
உடன் இருப்பவர்களின் மூலமாக அனுகூலமும் உண்டாகும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதில மாற்றத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சாதகமான போக்கும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உற்சாகமான மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் கொண்டாடவும் செய்வீங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். இன்று திருப்திகரமாகவும் உணர்வீங்க. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக பகிர்ந்தும் கொள்வீங்க. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உடன் பணிபுரிபவர்களுக்காக சில உதவிகளையும் செய்வீங்க. சில நல்ல வேலைகளும் தேடி வரலாம். மனதில் நினைத்திருந்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில மூலதனத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உறவினர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வீட்டுல குதூகலமான போக்கும் காணப்படும். வேலையில சிறப்பாகவும் உணர்வீங்க. தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். திட்டமிட்டு துணிச்சலுடன் சில முக்கியமான வேலைகளையும் செய்வீங்க. யாரிடமாவது உதவிகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்ற நண்பர்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். தடுமாற்றங்களும் ஏற்படலாம். உறவுகளை இணைப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். வீடு நிலம் வாங்குவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலைக்கட்டும். அரசால் ஆதாயமும் உண்டாகும். வேற்று மதத்தினர் அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத தனவரவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சில இக்கட்டான சூழ்நிலைகள்ல முக்கியமான மற்றும் அவசரமான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தயக்கமின்றி உங்களுடைய வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. கடந்த சில நாட்களாக தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியின் தன்மையும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். நண்பர்களுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். வீடு வாகனங்கள் தொடர்பாக சில பணிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். பெரியவர்களுடைய ஆலோசனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது புதிய நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். உங்கள் தாயின் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். விவசாய பணிகள்ல லாபமும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சகஜமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்வீங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளை கட்டுப்பாடுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. கைமீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாளை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிது கவனமாகவும் இருங்க. சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல பொறுமையாக இருப்பதும் நல்லது தாங்க. உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய எரிச்சலான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கமும் இருக்கும். செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு முதுகு வலி, மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இன்று மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலையில கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. ஆதாயமும் உண்டாகும். தொழில்துறையில புதிய முறைகளை கையாளவும் செய்வீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அனுகூலமும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மன தைரியத்தோடு எந்த ஒரு வேலையிலுமே இறங்குவதும் நல்லது. இன்று உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை உணரவும் செய்வீங்க. சில உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி இடத்துல சமாதானமான போக்குடனும் இருப்பீங்க. பிள்ளைகளுடைய போக்கினை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. உறவினர்கள் இடத்துல கடுமையான வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். யோசிக்காமல் செலவுகள் செய்யவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. இன்று உங்களுடைய பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. பிள்ளைகளுடைய புதிய முயற்சிகளுக்கு நீங்க ஆதரவுகளும் தருவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகனங்களை சீர் செய்தும் விடலாம். வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்றைய நாள்ல நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் சாதகமாகவும் முடியும். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல அவ்வப்பொழுது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் தொடர்பாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று மற்றவர்களிடத்துல நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. சிந்தனைகள்ல நல்ல முடிவுகளையும் எடுப்பீங்க. பழைய விவாதங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். சில சிக்கலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. இது மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்பட்டு யாரிடத்திலும் பேசிவிடவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். பொருளாதார பிரச்சனைகளும் குறையும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆரோக்கியம் தொடர்பான சிக்கல்களும் குறையும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். தந்தையின் தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகமாக நீங்க யோசிக்கவும் வேண்டாம். பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பணிகள்ல சிறப்பான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. மனதில் காணப்படுகின்ற பதட்டத்தை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல அமைதியாக சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம்.
பணம் கொடுக்கல் வாங்கல்கள்லையும் கவனமாகவும் இருங்க. சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. என்று சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும். வியாபாரத்துல மந்தத்தன்மை காணப்பட்டாலும் பண பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. பணத்தை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. கொண்டு செல்லும் பொருட்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. என்ற தர்ம சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால உடல் சோர்வும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எவ்வளவுதான் இடையூறுகள் வந்தாலுமே மன உறுதியுடனும் இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லது கெட்டதை அறிந்து செயல்படுவதும் நல்லது. புதிய நண்பர்களை நம்புவதா வேண்டாமா என்ற குழப்பங்களும் ஏற்படலாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். நேரம் தவறி வேலைக்கு செல்லவும் வேண்டாம். மற்றவர்கள் உங்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடுவதற்கு நீங்க அனுமதிக்கவும் வேண்டாம். மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களை சந்தேகப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் உற்சாகமாகவும் பரபரப்பாகவும் இருப்பீங்க. மனதுல தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். இன்று சில கடினமான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. வேலையில சற்று ஓய்வு எடுக்க வேண்டியதும் இருக்கும். எந்த ஒரு முதலீடுகள் சம்பந்தப்பட்ட திட்டமிடுதல்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள்ள வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பாதுகாப்பாகவும் வைத்தும் கொள்ளுங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் இடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல சூழ்நிலைகள் இயல்பாக தங்க இருக்கும். எதிலும் கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களினால சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்படலாம். குடும்பத்தாரை அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடனும் காணப்படும். உங்களுடைய வளர்ச்சி குறித்த கவலைகளுடனும் இருப்பீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது தாங்க. சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை நிலைப்படுத்தி பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். மன அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறந்த முறையில பணத்தை நிர்வகிப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று வேலையில கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வீட்டுல நடைபெற இருக்கின்ற விசேஷத்தை பற்றி கலந்துரையாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் இருப்பீங்க. எடுத்த வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில எதிர்பாராத லாபமும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகங்களும் இருக்கின்றது. இன்று அரசு வேலையில நற்பெயரையும் பெற்றுவிடலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. புதிய தொழில் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மதிப்பு மரியாதையும் இருக்கும். தொழிலை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளை அடையாளம் கண்டு சாமர்த்தியமாக அதனை கடந்து வரவும் செய்வீங்க. இன்று சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. கவன சிதைவுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க.
என்று உறவினர்கள் உங்களுக்கு எதிராக பேசுவதாகவும் உணர்வீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாகவும் இருப்பீங்க. ஆன்லைன் போட்டிகள்ல ஈடுபடுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இதனால பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த வேலைகளை முழுமையாக முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளிடத்துல எதிர்மறையாக பேசவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க சக ஊழியர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். என்று அவசரமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய துறையில நீங்க ஆதிக்கத்தை காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல மற்றவர்களுடைய விமர்சனங்களும் ஏற்படலாம். அதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறந்த பணிகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் தாய் தந்தை இடத்துல இருந்து அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். புதுவிதமான அனுபவங்களும் இருக்கும். உடன் பிறந்தவர்களிடத்துல தேவையற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலமாக குழப்பங்களும் ஏற்படலாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எளிதில முடியும் என எதிர்பார்த்த சில வேலைகள் இழுபறிக்கு பிறகு தாங்க முடியும். சுப செய்திகளின் மூலமாக சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏதாவது சுப செலவுகளும் தேடியும் வரலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்படலாம். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் குறையலாம். குடும்ப பெரியவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சொந்த முயற்சியின் மூலமாக வளர்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடினமான உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பணியின் தரத்தை மேம்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. பணத்தை சுதந்திரமாக கையாள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மகிழ்ச்சியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். திருமணத்திற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். சிலருக்கு இன்று புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன உறுதியுடனும் இருப்பீங்க. அனுகூலமும் உண்டாகும். அரசியல்ல இருப்பவர்களுக்கு சில நல்ல நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல இருந்து தக்க சமயத்துல பண உதவிகளும் வந்து சேரும். உறவினர்கள் நல்லது செய்தாலுமே அதனை தவறாக நினைக்கவும் வேண்டாம். மற்றவர்கள் வேலை செய்யும் விதத்துல நீங்க குறை கண்டுபிடிக்கவும் வேண்டாம். என்று என்ன செலவுகள் செய்தாலுமே அதனை குறித்து வைத்துக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை குறித்து வைத்துக் கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். எதிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை செய்தும் தருவீங்க. வெளிவட்டாரத்துல இருந்து செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல நவீன யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. அனுபவ அறிவினால சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில உறவினர்களின் மூலமாக கிடைக்கும் செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று அலைச்சல்களும் சோர்வும் ஏற்படலாம். நண்பர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல எப்பொழுது வழக்கமான போக்கும் இருக்கும். அலுவலக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பொது வேலைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சுய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல மாற்றங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற தன்னம்பிக்கையின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். உங்களிடத்துல அனுசரணையான உணர்வுடனும் இருப்பீங்க. மற்றவர்களிடத்திலையும் இனிமையான பேச்சுக்களை பேசவும் செய்வீங்க. உறவு பிணைப்பும் வலுப்படும். நிதிநிலை முன்னேற்றமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற தைரியத்தின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். தன லாபமும் இருக்கும். வியாபாரத்துல நீங்க நினைத்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். தொழில் துறைகள் சிறப்பாகவும் நடைபெறும். தேக ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று குடும்பத்துல மகிழ்ச்சியான விவாதங்களும் நடைபெறுங்க. சிலருக்கு முக்கியமான சிவ பூஜைகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளினால நல்ல பலனையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய திறமையினால புகழும் பெருமையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். என்று உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். உங்களுடைய வாக்கு திறமையினால எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. என்று வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. பிரபலங்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தந்தையினால ஆதாயமும் உண்டாகும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களின் மூலமாக சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். இப்பொழுது தொடங்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். மன இறுக்கங்களும் நீங்கி நிம்மதியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்கள் உற்சாகமாக வேலைகளையும் செய்வாங்க. இதனால எடுத்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியும் இருக்கும். பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஏற்றுமதி இறக்குமதி தொழில ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும்.
வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனமும் ஆறுதலாகவும் உணர்வீங்க. பணியில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுமூகமான போக்கும் காணப்படும். பணிகள் திட்டமிட்டபடியும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உறவுல மகிழ்ச்சியை தக்க வைத்தும் கொள்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணத்தை முறையாக பயன்படுத்துவதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சரியான நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. வேலையின் காரணமாக சாப்பிடுவதற்கு கூட நேரமும் இருக்காது. இன்று சில சிறப்பான வேலைகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. தன தானிய லாபமும் உண்டாகும். உயர்ந்த பதவிகளுக்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். கட்சியில புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நீங்க நினைத்த இடத்தை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களினால உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசு துறையில அனுகூலமும் உண்டாகும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் உறவினர்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. என்று மற்றவர்களிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதானமாக பேசுவதும் நல்லது. கணக்கு வழக்கு விவகாரங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல மற்றவர்களிடத்துல நீங்க தயவு தாட்சிணியம் பார்க்கவும் வேண்டாம். அரசு ஆவணங்களை முறையாக கையாள்வதும் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பதட்டமில்லாமல் வேலைகளை முடிப்பதும் நல்லது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சில எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல ஏற்ற இறக்கமான போக்கும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்களின் மூலமாக ஒத்துழைப்புகளும் இருக்கும். நினைத்த காரியங்கள் சாதகமாக முடிக்கவும் செய்வீங்க. என்று எண்ணிய விதத்துல நிறைவேறவும் காண்பீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சற்று சோம்பலுடனும் காணப்படுவீங்க. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. என்று உங்களுடைய முன்கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணிகள்ல மூழ்கியும் இருப்பீங்க. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல சுமூகமான உறவு நிலையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. குழப்பத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தெளிவான எண்ணங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. கண்கள்ல பாதிப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கண் வலி, கண் சிவத்தல் போன்ற பிரச்சனைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உங்களை தேடியும் வரலாம். புதிய திட்டங்களுக்கு அடிப்போடவும் செய்வீங்க. தொழில் முயற்சிகளும் நிறைவேறும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். துணிச்சலாக சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. தைரியமாகவும் வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. பொருள் வரவும் இருக்கும். பணத்தை தைரியமாக கையாளவும் செய்வீங்க. சுதந்திரமாகவும் உணர்வீங்க. புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. புத்தி கூர்மையினால எடுத்த காரியங்கள்ல நீங்க சாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிம்மதியாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு வேலையிலுமே மன உறுதியுடனும் இருப்பதும் நல்லது. என்று நட்பாகவும் உணர்வீங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டிய கட்டாயத்துடனும் இருப்பீங்க. மனைவியினுடைய செயல்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இணையதள ஆசை வார்த்தைகளை நம்பி நீங்க முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வேலை பார்க்கின்ற இடத்துல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். உங்கள் தாயாருடைய ஆதரவுகளும் இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நீங்கள் கையாளவும் செய்யலாம். அவ்வப்பொழுது சின்ன சின்ன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அவர்களிடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. சிந்தனைகள்ல புதுமைகளையும் செய்வீங்க. அதிகார பொறுப்புகளின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தாய் தந்தையிடத்துல ஆதரவுகளும் இருக்கும். எதிலும் சிக்கனத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமைகளும் உண்டாகும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். இன்றைய செயல்களில் சாதகமாகவும் உணர்வீங்க. கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். சில ஆச்சரியங்களும் ஏற்படலாம். வருமானமும் நல்லபடியாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற தைரியம் மற்றும் உறுதியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணவரவும் இருக்கும். பகைவர்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். நினைத்த காரியங்களை சாதித்தும் காட்டுவீங்க. தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். வங்கி இருப்பும் உயரும். சில முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணவரவும் இருக்கும். தொழில் வளர்ச்சிக்கான சரியான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அலுவலகங்கள்ல நீங்க எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மேலதிகாரிகள் ஏதாவது குறை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கியில இருந்து பணத்தை எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பிள்ளைகளினால சமூக அந்தஸ்து உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகன வசதிகளும் பெருகும். உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சிலருக்கு தந்தை இடத்துல எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்களிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. ஒப்பந்த பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமானவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. போட்டி சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். அலுவலகத்துல புதிய பொறுப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:25 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய ஒரு நிதானமான நாளாகவும் இருக்கும். பலன்கள் கலந்தே காணப்படும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். உங்களுடைய அணுகுமுறையில வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணியின் காரணமாக வெளி இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடம் காதல் போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. அவர்களிடத்துல பிரியமாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். தொழிலை எதிர்பார்த்ததை விட லாபத்தையும் பார்த்து விடலாம் என்று சிலருக்கு பூமி மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கால்நடைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வாகன யோகமும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய மத்தியில உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனைவியுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அவசரமாக செல்ல வேண்டிய இடங்கள்ல கவனமாக சென்று வருவதும் நல்லது. பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வேலையில இருந்து வந்த அலட்சியங்களும் நீங்கும். என்று அலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். என்று ஓய்வெடுக்க கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்து வேலை சுமைகளும் இருந்து கொண்டே இருக்கும். அலைச்சல்களும் இருக்கும். குடும்பத்துல எல்லாவற்றையுமே இழுத்து போட்டு பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். கணவன் மனைவி இருவருமே ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகளும் இருக்கலாம். லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல தட்டி கொடுத்து செயல்படுவதும் நல்லது. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:25 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு சொந்த முயற்சியின் மூலமாக நல்ல வெற்றியை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண இடத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று அர்ப்பணிப்புடன் வேலைகளையும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு நீங்க ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையின் மூலமாக மற்றவர்களிடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது அவர்களினால கவரவும் படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றமும் இருக்கும். வங்கி இருப்பை நல்ல முறையில பராமரிக்கவும் செய்வீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சாதகமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க.
ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மனதிற்கு மகிழ்ச்சி தருகின்ற செய்திகளும் வந்து சேரும். கல்வி திறமையினால புகழும் பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பொருளாதாரத்துல லாபமும் இருக்கும். சிலருக்கு புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில வியக்கத்தக்க வகையில லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்தை புதிய முறையில நடத்தவும் செய்வீங்க. பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்கள் உங்களை வியந்து பார்க்கவும் செய்வாங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். தன லாபமும் உண்டாகும். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன தைரியத்துடனும் இருப்பீங்க. ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மற்றவர்களுடைய விருப்பங்களை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை அலட்சியமாக வைத்து எடுக்கவும் வேண்டாம். வங்கி கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபார ரகசியங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பழைய சிக்கல்களும் தீரும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தெய்வ பிரார்த்தனைகள்ல நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாயின் அன்பும் ஆதரவுகளும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளை நீங்க யோசித்து செய்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல இப்பொழுது வழக்கமான போக்குடனும் இருப்பீங்க. தோற்ற பொலிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விவேகமான சிந்தனைகளின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களுடன் கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.